போக்சோ சட்டமும் பழிவாங்கும் நோக்கமும். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் பழிவாங்கும் நோக்கில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 10 பருவத்தினரிடையே, அதாவது 16 முதல் 18 வயதுடையோர் சம்மதத்துடன் நடைபெறும் உறவு தொடர்பான வழக்குகளில் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்துவதாக சுட்டிக்காட்டியிருப்பது தீவிர கவனத்துக்கு உரியது. போக்சோ சட்டத்தின் கடுமையான விதிகள் சட்டத்தை உருவாக்கியவர்கள் கற்பனை செய்ய முடியாத சில சூழ்நிலைகளில் பழிவாங்கும் கருவியாக பயன்படுத்தப்படுவது தங்கள் கவனத்துக்கு அடிக்கடி வருவதாக நீதிபதிகள் வி நாகரத்னா, ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு சில ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையின் போது அண்மையில் தெரிவித்தது. ஒத்த வயதுடைய 10 பருவத்தினரிடையே சம்மதத்துடன் கூடிய பாலுறவு நடைபெறும் போது பெண்ணின் குடும்பத்தினர் தொடர்புடைய ஆண் மீது இந்த சட்டத்தின் கீழ் புகார் அளிக்கின்றனர். வளரிளம் பருவத்தினர் ஆண்கள் மத்தியில் இந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என வி நாகரத்னா வலியுறுத்தியுள்ளார். போக்சோ சட்டத்தில் இருக்கும் சில பிரிவுகள் மறுசீராய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என பல ஆண்டுகளாக குரல்கள் ஒலிக்கின்றன. இச்சட்டம் 10 பருவத்தினரின் காதலை கிரிமினல் குற்றமாக்குகிறது. ஒரே செயலில் ஈடுபடும் 10 பருவ பெண்ணை பாதிக்கப்பட்டவராகவும் ஆணை குற்றவாளியாகவும் ஆக்கி கடுமையான தண்டனைகளை வழங்குகிறது. இந்த சட்டம் ஒரு பாலினத்துக்கு எதிராக தவறாக பயன்படுத்தப்படுவதை இந்திரா ஜெய்சிங் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் பலர் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றனர். இது தொடர்பாக ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கும் மூத்த வழக்கறிஞர் ஆபத் போண்டா, பாலின சமத்துவம் குறித்து போதிய கல்வியின்மைதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ காரணம் என குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களை மரியாதையுடன் நடத்துவதற்கான நெறிமுறை, நடத்தை சார் பயிற்சி அளிக்கும் வகையில் பாடத்திட்டங்களில் பாலின சமத்துவம், நல்லொழுக்க கல்வி போன்றவற்றை சேர்க்கும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தெலுங்கானா, திரிபுரா, இமாச்சல பிரதேசம், மத்திய ஆட்சி பகுதிகள் இன்னும் பதில் அளிக்கவில்லை. அனைத்து மாநிலங்களும் தங்களது திட்டத்தை தெரிவித்த பிறகே போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை பரவலாக்குவதற்கான திட்டங்களை வடிவமைக்க முடியும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 16 முதல் 18 வயதுடைய 10 பருவத்தினரிடையே நிகழும் சம்மதத்துடன் கூடிய பாலுறவை கிரிமினல் குற்றமாக கருதும் போக்சோ சட்டம், இந்திய தண்டனை சட்டம் 375 ஆகிய இரண்டையும் எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றத்தின் தனி அமர்வு விசாரித்து வருகிறது. 10 பருவத்தினரின் சட்டப்பூர்வ சம்மத வயது 18 என்கிற நிலையில் அதை குறைப்பதையும் 10 பருவத்தினர் தொடர்பான பாலியல் வழக்குகளில் விதி விலக்குகளை கடைபிடிப்பதையும் மத்திய அரசு உறுதியாக எதிர்க்கிறது. இது 10 பருவத்தினரின் பாலியல் தேர்வு, உடல் சார்ந்த உரிமை போன்றவற்றுக்கு எதிரானது என்கிற போதும் குழந்தைகளின் பாதுகாப்பை இது கேள்விக்குறியாக்கி அவர்கள் மத்தியில் பாலியல் சுரண்டலை அதிகரிக்கும் எனவும், போக்சோ சட்டம் உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தையே இது சிதைத்துவிடும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் யாருக்கும் பாதிப்பு நேராத வகையில் போக்சோ சட்டத்தின் அம்சங்களை மறுவரையறை செய்ய வேண்டியது காலத்தின் தேவை.